வணக்கம். அரசு மருத்துவக் கல்லூரியில் தற்காலிகமாக பணியாற்றும் மருத்துவமனை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்களை ஒருமையிலும் தகாத வார்த்தையிலும் பேசியதால் தூய்மை பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனை வளாகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம். திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனை பணியாளர்கள் தங்களை தகாத வார்த்தையாலும் ஒருமையாலும் பேசியதால் அவர்களை கண்டித்து மருத்துவமனை வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் அனுதினமும் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவசர சிகிச்சை பிரிவு, பிரசவ பிரிவு, புற நோயாளிகள் பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் தூய்மைப்படுத்தும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியை செய்து வருகின்றார்கள். இந்த நிலையில் நேற்று மாலை மருத்துவமனையில் தற்காலிகமாக பணியாற்றும் பணியாளர் ஒருவர் தூய்மை பணியாளர்களை ஒருமையிலும் தகாத வார்த்தையிலும் பேசியுள்ளார். இதனை கண்டித்து இன்று 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக தூய்மை பணியில் ஈடுபடும் தாங்கள் நேற்று மருத்துவக் கல்லூரி முதல்வர் அறைக்கு அருகே சென்றபொழுது தற்காலிகமாக பணியாற்றும் அருணாச்சலா சாந்தி என்ற தற்காலிக பணியாளர் தங்களை ஒருமையிலும் தகாத வார்த்தைகளிலும் பேசினார் என்றும், இதுபோன்று தங்களுடைய சூப்பர்வைசராக இருக்கும் நபர்களும் தங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் அவர்களது விருப்பம் போல் பேசி வருவதாகவும் தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டினார்கள். அனுதினமும் நாங்கள் பாத்ரூம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் தூய்மை பணிகளை செய்வதால் தான் மருத்துவக் கல்லூரி வளாகம் தூய்மையாக இருப்பதாகவும் தங்களை இதுபோன்று தரக்குறைவாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று தற்காலிகமாக பணியாற்றும் மருத்துவமனை பணியாளர் அருணாச்சல சாந்தி என்பவரை உடனடியாக பணியிலிருந்து நீக்க வேண்டும் எனவும் தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிர்வாகத்துக்கிட்ட சொன்னா அவங்க என்னன்றாங்க, அடிச்சாலும் வாங்கிக்கணும், எதை பண்ணாலும் நீங்க வாங்கிக்கணும், நாங்க கேட்க மாட்டேன்றாங்க. அந்த டியூட்டி நீங்க பார்த்துதான் ஆகணும். ஒரு நிர்வாகம் இங்க நடத்துது, எங்களை இந்த 10 வருஷம் கொத்தடிமையா வச்சுனாங்க, எங்களால தாங்க முடியல. உயிருக்கு போராடிட்டு டியூட்டி பார்த்தோம். எங்க போனாங்க 6:50 கத்தி